ஓகே, லாஸ்ட்டாக இன்னைக்கு முடிச்சுட்டு சிந்தனை செய்யோட முடிச்சிடலாம். சரிங்களா? நீ விட மாட்டியே, அது என்ன சொல்றீங்க? சிந்தனை செய். இன்னைக்கு சிந்தனை செய்யல என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடமை. ஒன்றுமே இல்லாதான் ஒரு மணி நேரம் பேசுவாங்க அப்படின்னு. கடமை கடமைன்னா என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கும் சார். டீச்சராக எனக்கு ஒரு கடமை, மீடியா பர்சனுக்கு ஒரு கடமை, போலீஸாருக்கு ஒரு கடமை, அரசியல்வாதிகளுக்கு ஒரு கடமை, அப்புறம் பெற்றவங்களுக்கு ஒரு கடமை, எல்லாருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. ஆனால் இந்த கடமை என்னன்னு தெரியுதாதான், அதுதான் தெரியல. என்னடா ஒன்றுமே புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் அந்த கடமைங்கிறது யாரோட கடமையை பற்றி கேட்குறேன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றவர்களோட கடமை. இன்னைக்கு பெற்றவர்களுக்கு போயிட்டியா அப்படிங்கிறீங்களா? பெற்றோர்களோட கடமை இது. நான் இந்த லாஸ்ட் கிளாஸில் இது நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா என்னோட ப்ரோக்ராம் முடியுது. நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன உங்களுக்கு சொல்ல விரும்பணும்னு நினச்சேன்னா இன்றைக்கி நான் சொல்லி முடிச்சுட்டு ப்ரோக்ராமை முடிச்சுக்கிறேன். சரிங்களா? பெற்றோர்களோட கடமை என்ன? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தான் பெற்றவங்களுக்கு தான் பையனை ஒரு நல்லபடியாக, பையனாகட்டும் பொண்ணாகட்டும், ஒரு நல்ல ஸ்டேஜில் விட்டு அழகு பார்க்கணும் தான் எல்லா பெற்றவங்களும் நினைப்பாங்க. அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு பெற்றவங்களுமே நினைக்க மாட்டாங்க. 100% ட்ரூ. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் சரி, நமக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் இன்ஜினியர் ஆகலை, நீயாவது இன்ஜினியர் ஆகு. நான் தான் போலீஸ் ஆகலை, நீ தான் போலீஸ் ஆகு. நான் தான் கவர்மெண்ட் வேலை வாங்கலை, நீ தான் கவர்மெண்ட் வேலை வாங்கு. நான் தான் கலெக்டர் ஆகலை, நீ தான் கலெக்டர் ஆகுன்னு நம்மளோட விருப்பத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடி செலுத்துகிறோம். அப்போ என் பிள்ளை எப்படி இருக்கணும்னு ஆசை எனக்கு கிடையாதா தம்பி அப்படின்னா சத்தியமாக இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் திறமைன்னு அடிப்படையிலேயே பிறவிலேயே ஒன்று ஊறி இருக்கும். அந்த திறமை என்னன்னு உங்கள் பையன்கிட்ட நீங்கள் கண்டுபிடிங்க. அது சின்ன வயசுலேருந்தே வெளிப்பட ஆரம்பிச்சோம். ஒரு 10th படிக்கிற பையனுக்கு 12th படிக்கிற பையனுக்கு அவன் வாழ்க்கையை பற்றி என்னத்தை செலக்ட் பண்ண தெரியும் அவனுக்கு. நம்ம தானே செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு. ஆனால் அவனுக்கு லைஃப் எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து, சில பேர் சின்ன வயசுலேருந்தே டிராயிங்லாம் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் சின்ன வயசுலேருந்தே பாட்டெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் சின்ன வயசுலேருந்தே போலீஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களாம் அந்த அப்படியே அதே நோக்கத்தில் கொண்டு போகணும்னு வச்சுங்களேன், செம்ம டாப்பாக வந்துடுவாப்புல. என்கிட்ட வந்து நான் இப்போ டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட டியூஷன் வந்தவங்க ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்க. பேர் சொல்ல விரும்பல, எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. வந்தாங்க, வந்துட்டு வந்து சார் இந்த மாதிரி என் பிள்ளைக்கு கிளாஸ் எடுக்கணும். ஓகே சார், சூப்பர் சார், மேக்ஸ் கிளாஸ் தான் எடுக்கணும்னு வந்துடுறாங்க. சரி ஓகே, மேக்ஸ் நான் எடுக்கிறேன் சார், எந்த டைம் ஃப்ரீயாக இருக்காப்புல? சரி சார், இயர்லி மார்னிங் வந்துடுங்க, ஒரு 6 to 7 என் பிள்ளை வந்து கராத்தே கிளாஸ் போகுது சார். நாங்கள் சரி சார் ஓகே. அப்போ 8 to 9 வீக் டேஸில் வந்து இப்போ 5 to 6 வரைக்கும் சார், அதில் வந்து ஆல் சப்ஜெக்ட் கிளாஸ் போகிறதுன்னு சொன்னாங்க. சரி சார், அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அதுக்கு சான்ஸ்கிரிட் கிளாஸ் போகுது சார்ன்றாங்க. சரி எப்போ தான் சார் உங்கள் பிள்ளை ஃப்ரீ அப்படின்னு 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அந்த பையன் அவனை கலெக்டர் ஆகணும்னு அவரே சொல்லிட்டார். என் பிள்ளை கலெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு தெளிவாக பண்ணியாச்சு. பிறக்கும் பொழுதே அது என்ன ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவனை மிஷின் மாதிரி அவ்வளோ ஓட வச்சிடறாங்க. காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணி 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு மூட்டையில் எவ்வளோ ஸ்கூல் புக்கை கொடுக்க முடியுமோ கொடுத்து படிக்க வச்சு நம்ம நினச்ச மாதிரி ஆளாக்கும்னு நினைக்கிறோம். அவங்களுக்குன்னு ஒரு தனி லைஃபே இருக்குது. பணம் முக்கியம்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், நான் இத்தனை நாள் பேசுறது பணம் முக்கியம்னு சொல்லிட்டு, ஐயோ பணம் முக்கியம், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பணம் ரொம்ப முக்கியம். பணம் இல்லாமல் நம்ம சமுதாயத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க. பணம் முக்கியம். வாழ்க்கையில் பிறந்தவங்க எல்லாருமே 95%, 95 இல்லை 96% மனித பிறவிகள் அத்தனையுமே பணத்துக்காகத்தான் ஓடுறோம். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது, நான் என்னையும் உட்பட. அந்த பணத்துக்காக ஓடுற வாழ்க்கை பிடிச்சி ஓடுறோமா பிடிக்காம ஓடுறோமா, அதுதான் பிரச்சனைங்க. பிடிச்சி பணத்துக்காக ஓடும்போது பணத்துக்காக ஓடுற மாதிரியே தெரியாது. நீங்க பிடிச்சி ஓடுற வாழ்க்கைய பணத்துக்காக பிடிக்காத வேலைக்கு போறீங்க. அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். பணம் இல்லாம இங்க ஒண்ணுமே கிடையாது. பணம் முக்கியம், பணம் மட்டும்தான் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் பணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க படிக்கிற காலத்துல நொங்கு வண்டி ஓட்டினா அவ்வளவு ஹாப்பி. இப்ப நான் ஆண்ட்ராய்டில் எவ்வளவுதான் கேம் விளையாண்டாலும் அந்த நொங்கு வண்டி ஓட்டுற சந்தோஷம் எனக்கு இன்னும் வரலையே. அப்ப சந்தோஷம் எங்க இருக்கு? பணத்துலயே இருக்கு. இல்லைன்னு சொல்ல வரேன். பணத்தை கண்டிப்பா சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம அடுத்தவன மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறது தப்புன்னு சொல்ல வரேன். இந்த உலகத்துல ஒரு அறிவு ஜீவன்ல இருந்து 5 அறிவு ஜீவன் வரைக்கும் எல்லா ஜீவனும் பாருங்க, ஒரு சிங்கம் ஒரு சிங்கமா வாழணும்னு ஆசைப்படாது. ஒரு நாய் அடுத்த நாய் மாதிரி வாழணும்னு ஆசைப்படாது. ஒரு புறா அடுத்த புறா மாதிரி வாழணும்னு ஆசைப்படாது. ஆனா மனுஷ ஜென்மங்கள் மட்டும்தாங்க சார் அடுத்த மனுஷன் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். கடமைங்கிறது பெற்றவங்களுக்கு பெற்றவங்க வந்து பிள்ளைங்களை பணம் இதுதான் தேவை, பணம் தான் லைஃப்னு சொல்லி கொடுக்க தெரிஞ்ச பெற்றவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுக்க நேரம் இருக்க மாட்டேங்கிறது தான் என்னோட கஷ்டம்.
சந்தோஷமா சிரிக்கிறது எப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? பணம் முக்கியம் வாழ்க்கையில். அதான் அந்தந்த ஸ்டேஜில் ஏதாவது முடிக்கணும், அவ்வளோதான். எங்கள் வீட்லையும் போட்டு இன்னமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்லையும் என்னை மதிக்கிறது, அப்போ எப்படி மதிப்பாங்க? பெரிய ஞானி மாதிரி பேசுறீங்கிறாங்க எங்கள் வீட்டில். இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை இந்த கத்தி சொல்கிறேன்ல, அப்போ நான் ஞானி தானே. அந்த படிக்கிற வயசில் படிச்சிடணும், வேலைக்கு போகிற இடத்துல வேலைக்கு போயிடணும். ஏன்டாடே இப்படி நீ கதையாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்னு கவர்மெண்ட் எக்ஸாமாக எழுதிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நாங்கள் தண்டச்சோறு போட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறீங்க. எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான் மனசில் இருக்கும். செம்ம பெரிய மேலே செம்ம கோபத்தில் இருப்பீங்க. இங்கே இருக்கிற வேலையில்லா திண்டாததுக்கு நீங்களும் ஒரு காரணம் இல்லையா? அது உங்களுக்கு தெரியுதா? உங்களோட பவர் என்னன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா? 1947 இது வரைக்கும் சுதந்திரம் கிடைச்சி 1950 குடியரசு விழா கொண்டாடுறதுக்கு அப்புறம் நம்மளுடைய முதல் திட்டக்குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு நம்மளுடைய பொருளாதாரத்தில் வறுமையை ஒழிக்கிறோன்னு சொன்ன அந்த விஷயம் இத்தனை வருஷம் ஆகியும் ஒழிக்க முடியல. காரணம் யாரு? யாரு? தேடுங்க. யாரு? நம்ம தான் காரணம். வேலை கிடைக்கலன்னு எங்களை சொல்றீங்களே எல்லாரும். இந்த வேலை கிடைக்காததுக்கான அரசாங்கத்தை கொண்டு வந்தது யாரு சார்? நீங்க தானே சார். எங்களுக்கு அறிவுரை சொல்றதே நீங்க தான். பெத்த பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் பண்ணும்போது, பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது மட்டும் அவன் நல்லவனா கெட்டவனா, கெட்ட பழக்கம் இருக்கா, பணம் இருக்கா, வீடு இருக்கா, நம்ம பிள்ளைய நல்லா வச்சு காப்பாத்தோனா அப்படிலாம் பாக்குறீங்களே. ஓட்டு போடும் போது மட்டும் பார்க்க மாட்டீங்களே சார். அது எந்த விவசாய நியாயம்? நம்மளோட உரிமைக்காக ரோட்ல நம்ம பிள்ளைகளை உட்கார வச்சதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தானே சார். அதை விட்டுவிட்டு நீங்க ஒழுங்கா படிக்கல எப்படி சார்? இன்ஜினியர் காலேஜ், அப்போதைக்கு இன்ஜினியர் காலேஜ் படிச்சப்ப இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறதே மொத்தம் 15 காலேஜ் 20 காலேஜ் தான் இருந்துச்சு. நாங்கள்லாம் சின்ன வயசுல எங்களுக்கு முன்னாடி அப்போதைக்கு இன்ஜினியர்னு ஒரு மதிப்பு இருந்துச்சு. இப்ப ஆளுக்கு பின்னாடி காலேஜ் ஓபன் பண்ணியாச்சு. ஆளுக்கு என் புள்ள இன்ஜினியர் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்களே தவிர என் புள்ள அவன் பிடிச்ச வேலைக்கு போறான்னு யாராவது ஒருத்தங்க ஆசைப்பட்டீங்களா? கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஜினியரிங். என் புள்ள இன்ஜினியரிங். இப்ப எத்தனை இன்ஜினியரிங் வந்து வீட்டுல சும்மா உட்காந்துருக்காங்க? பெருமைக்கு இன்ஜினியர் சேர்த்தீங்க. அவனுக்கு பிடிச்சிச்சா தேவையில்ல, பிடிக்கலையா தேவையில்ல, அவனுக்கு என்ன லைஃப்ல முக்கியம் தேவையில்ல, அவன் இன்ஜினியர் ஆகணும், பெரிய ஆளாகணும். இதெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க செய்யணும் பரவாயில்ல. அடிப்படை மக்களுக்கு படிப்பறிவே இல்லாத மக்கள் செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. ஆனா படிப்பறிவு இருக்கிற மக்களும் பெற்றவங்களும் இதைத்தான் செய்யறீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விட்டுட்டு வேலைக்கு நாங்கள் வேலைக்கு போகல, இந்த வறுமை கோட்டில் இப்போ இருக்கிறோம், இன்னைக்கு வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் இருக்கோம், நம்ம உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம்னா எங்களை எல்லாம் ரோட்டில் நிற்க வச்சது காரணம் நீங்களும் தான். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறது நம்ம எல்லாத்துக்கும் காரணம், என்னை உட்பட நம்ம எல்லாரும் தான் காரணம். அதை விட்டுவிட்டு இந்த சமுதாயமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா சமுதாயமா வாழ்றதை விட சமுதாயம் திருந்தணுங்கிறதுக்காக நான் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் செம்ம காட்டில் இருக்கிறாங்க. மெசேஜ் எல்லாம் வருது. வேணாம் சார். உங்களோட உண்மையான கடமை என்ன தெரியுங்களா? உங்களோட பவர் என்னன்னு தெரியுங்களா? இந்த விரல் நினைச்சிச்சுன்னா இந்த இந்தியாவே மாற்ற முடியும். ஆனா இந்த விரலுக்கு தான் நீங்க மதிப்பு கொடுக்க மாட்டீங்களே. இந்த விரலுக்கு தான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். நம்ம வீட்டுல யார் உண்மையான குடும்ப தலைவன் தெரியுங்களா? தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய சுகத்தை எவன் குடும்பத்துக்காக விட்டு கொடுக்குறானோ அவன் தான் உண்மையான குடும்ப தலைவன். தன்னுடைய சமுதாயத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஒரே மாதிரி எவன் பார்க்குறானோ அவன் தான் உண்மையான நாட்டோட தலைவன். காமராஜர் நல்ல நாட்டோட தலைவன். நம்ம தான் அரை மணி நேரம் சீரியலை கூட பிள்ளைங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டோமே. படிக்கிறியா? போய் ரூம்ல உட்காந்து படி. சீரியல் ஐயோ நான் பார்க்கணும். ஆனா நீங்க தான் உட்காந்துட்டு மறுநாள் காலையில பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட என் பிள்ளைக்காக நான் உலகத்தையே விட்டு கொடுப்பேன், என் பிள்ளைக்காக வாழ்க்கை ஒரு அரை மணி நேரம் சீரியல் உங்களால உங்க பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்க முடியல. நீங்க தான் அவங்களுக்காக வாழ்றீங்களா? அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. அதை விட்டுவிட்டு மற்றவங்களை குறை சொல்லி பிரச்சனையே இல்லவே இல்லை. உண்மையான கடமை என்னன்னா இது ஒருத்தவங்க பிள்ளைய வந்து தப்பான மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நான் சட்டையை பிடிச்சி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கன்னு சொல்றீங்களே. இப்ப எங்களோட வேலையில்லா திண்டாததுக்கு நீங்க தான் காரணம்னு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார். ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கணும். உண்மை. படிப்பறிவு இல்லாத மக்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. படிப்பறிவு இருக்கிற மக்களும் அப்படித்தானே இருக்கும். படிப்பே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு. இந்த கடமையை சொல்றதா நான் கடமைப்பட்டிருக்கேன். பிள்ளைங்களை அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன பிடிக்குதோ விடுங்க. கண்டிப்பா அவங்க அந்தந்த வயசுல இப்போ எங்க வீட்லயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, நீ கவர்மெண்ட் வேலைக்கு போய். நான் யூடியூப்ல வீடியோ போடுறது எங்க வீட்டுக்கு என்ன தெரியாது, எங்க அம்மாவுக்கு சத்தியமா தெரியாது. எங்க அம்மா வந்து திருப்பத்தூர், சத்தியமா தெரியாது அவங்களுக்கு. நான் யூடியூப்ல இந்த மாதிரி பேசுறேனே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மையன் வேலைக்கு போகல, அவங்க உருப்படாதவன் சுத்திட்டு இருக்கான் அப்படிதான் நினைப்பாங்க. நினைச்சிட்டு போறாங்களே. இப்ப என்ன பிரச்சனை? நம்ம லைஃபை நம்மபடி நம்ம வாழ்ந்துட்டு போறோம்.
நம்மளால ஒண்ணுமே பண்ணாம சமுதாயத்தை திருத்துறதுக்கு ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்காம சமுதாயம் திருந்தாதுப்பா, இந்த சமுதாயம் இப்படித்தான்ப்பா, நம்மளும் அதோட சேர்ந்து வாழ்றோம்ப்பா, நான் இப்படி போறேன் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கை கொள்கைங்கிறது, நான் இப்படி போய் நான் தோத்தா கூட நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா நானா விழுந்து எடிஞ்சு மண்ணில் ஒட்டி அடிபட்டு நானா என் கொள்கையில தோக்குறத கூட நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு தனி கொள்கையில போயிட்டு இருக்கேன். சரிதானே? ஸோ நான் நிறைய பேர் சொல்லிட்டீங்க இதெல்லாம் வேஸ்ட்டு, உன்னால ஒரு மண்ணு கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் ஒரு மண்ணை கூட நகர்த்த முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையில் போய் நான் தோக்குறத சந்தோஷமாக நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு பிள்ளைங்களை அவங்களோட திறமை என்னன்னு பாருங்கள், அந்த திறமைக்கு எப்படி கொண்டு போகலான்னு நினச்சி பிள்ளைங்களை வளங்க. உங்களோட ஆசைகளை தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு திணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இத்தோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் அதே போல் நிகழ்ச்சி சந்திக்கிறேன். கேசிங் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன அப்ளை பண்ணி யூடியூப் வியூவர்ஸுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இத்தோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது ஃபன் லைஃபின் சிலம்பு ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டெமோ கிளாஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி CC4 உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது நான் காரைக்குடி கார்த்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.